அதாவது சினிமாவில் வந்து எவ்வளோ ஜானர்ஸ் இருக்குது, அந்த எல்லா ஜானர்ஸுமே உங்கள் படத்தில் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த ருத்ரன் படத்தில் என்ன ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட அம்மா அப்பா கொடுக்கறதில்ல, அவங்கள தனியாக விட்டுடுறோம், வயசாயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ தாயின்றவை எந்த உலகத்தில் போய் தேடினாலும் கடவுள்ன்றவங்க வந்து எங்கேயும் நீ பார்க்க முடியாது. தாய் தான் வந்து கடவுள்னு நான் நினைப்பேன். அதுக்கு உதாரணம் எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அம்மாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அவங்கள தனியாக விட்டு போனால் வயசான காலத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்துடைய கருவாக இருக்குது. ஸோ அதான் ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடாது இப்போ, அதால் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி லவ் 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 லவ், அந்த லவ்வை பார்த்து உங்கள் லவ் வந்து பயங்கர ஆனந்தமாக ரொம்ப பெருமையாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பையனாகவும், சினிமாவில் ஒரு நல்ல கலைஞனாகவும், அப்புறம் சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கீங்க. எப்படி உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா எல்லாம் பண்ணலாம். பார்த்தோம், ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்கள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்க, கரெக்டா? அது எப்பவும் நடக்கும். ஊருக்கு நான் வர ஜிகர்தண்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். ஸோ அதால் அது அந்த முத்தங்கள் அதுவே இல்லை. இப்போ நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் நான்லாம் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன், ஏதோ நான் தான் பண்ணுறேன், நான் தான் ஜெயிக்கிறேன், நான் தான் வந்து எல்லாம் பண்ணுறேன்னு. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஜீரோ தான். எல்லாம் கடவுள் ராகவேந்திர சுவாமி தான். நான் எதுவுமே இல்லைன்னு வயசாவோ புரியுது. ஜஸ்ட்டு ஒரு டஸ்ட்டு தான். நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் பண்ணுறேன்னு. இவ்வளோ நல்ல காரியம் பண்ண வைக்கிறது கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு வேலைக்காரனா. அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன். ஸோ அது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வெரி நைஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியோகிராஃபர், டைரக்டர், ஆக்டர், இது மூணில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க? படசை மறக்கக்கூடாதுண்ணா. கண்டிப்பாக. கோரியோகிராஃப் இல்லைன்னா நான் டைரக்டர் ஆகிருக்க முடியாது. ஓகே. ஸோ டைரக்டர் இல்லைன்னா இப்போ ஹீரோவாக நிற்க முடியாது. ஸோ கோரியோகிராஃப் தான் ஃபர்ஸ்ட். சூப்பர் மாஸ்டர், கண்டிப்பாக. அதில் தான் நாங்கள் உங்களை ரொம்ப அட்வைர் பண்ணோம். அங்கே தான் ஆரம்பிச்சதே உங்களுடைய ஜேர்னி இல்லையா? கண்டிப்பாக்கா. அதாவது மாஸ்டர் வந்து எல்லா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதும் அதை விட சிறப்பான நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஒரு படம் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த படம் நம்மளுடைய ருத்ரன் வந்து ஏப்ரல் 14 வரதுனால ஆல்ரெடி மாஸ்டர் வந்து 2000 குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. இதை தாண்டி ருத்ரனுக்காக 100 குழந்தைகளை வந்து மாஸ்டர் வந்து படிக்க வைக்கிறதா வந்து வாக்கு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதை விட ஒரு படம் வரும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க மாஸ்டர். அந்த தருணத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக படுவோம் மாஸ்டர். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் நான் வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்படி பெரியவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கும் போதும் தர்மத்துக்காக கொஞ்சம் எடுத்து வைப்பேன். நான் இந்த மொட்டை சிவா கேட்ட சிவா பண்ணும்போது அறம் செய்ய விரும்பின அப்துல் கலாம் ஐயா பேர் மேலே ஒரு 1 கோடி ரூபா வச்சு பண்ணது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று பண்ணுவோம். இந்த படத்துக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சேன். சார் ஒரு 100 குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். 100 குழந்தைங்களை தத்தெடுத்துருக்கேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்றது வேறு. ஏன்னா நான் இருக்கிற ரேஜில் நான் உங்களை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய உதவி பண்ணுறீங்க. ஆமாம் 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 நீங்கள் நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போது ஒரு சினிமா சான்ஸுக்கு இன்னொருத்தர் சினிமா சான்ஸ் கொடுக்குறதுன்றது அது வந்துடும், கிடச்சிரும். ஆனால் ஒரு உதவி செய்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் உதவி செய்யணுன்றது ரொம்ப இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் கஷ்டமாக இருக்குது. அவங்கள வாழ்த்தி பேசுகிறது கூட, ஏன்னா வேறு மாதிரி பேசுகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறவங்கள வாழ்த்தி பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் நீ கிடச்சதால நான் உனக்கு நீ எத்தனை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோ அத்தனை குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இந்த பையன் வந்து சம்பாரித்த பணத்தில் நான் பண்ணுறதெல்லாம் வேறு, நான் கஷ்டப்படும் போது பண்ணது. இந்த பையன் வந்து 25 குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 lakhsக்கு அவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க, ஒரு அண்ணனாக இருந்து நான் பண்ணுறேன். ஏன்னா என்ன நானே என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்களை நான் என்கரேஜ் பண்ணேன்னா இன்னும் 10 பேர் பார்த்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்னு அந்த எண்ணம் தோணும். அந்த ஹெல்ப் பண்ணுறோன்ற எண்ணம் தோணுனாலே கடவுள் வந்துடுவார். கடவுள் வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ வாவ். அம்மா ப்ளீஸ், அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க. எல்வின் கம் கம். தனியாக நான் கண்ணோடு நீ கலங்காமல் நான் என் தாயின் 2ஆம் பாகம் கண்டேன்.
நீ